இதுதான் இங்க நடக்குது. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக எண்ணினா மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்பட முடியும். அப்ப இங்க அந்த விஷயத்தை தான் பவுல் சொல்றாரு. எப்பா 32ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார், எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடி வச்சிருக்கிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நினைக்காம இருக்கிறார், எவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவன் மட்டும்தான் பாக்கியவான். அப்ப இதுல என்ன இல்லை? கிரியைகள் இல்லை. ஸோ நான் ஒரு விஷயத்தை செஞ்சு கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அவருடைய கோபத்தை, பாவத்தின் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிற முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த கோபத்தை நான் என்ன செஞ்சிட முடியாது? என்னுடைய கிரியைகளினால ஆஃப் பண்ண முடியாது. அந்த தேவனே, அந்த கடவுளே நம்முடைய பாவத்தை கண்டுக்காம விட்டாவா? அப்படி கண்டுக்காம விட முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஆபிரகாம் மற்றும் தாவீதின் குமாரனாகிய இந்த பூமியில பிறந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு பதிலாக தண்டித்தார், நமக்கு பதிலாக சிலுவையில் ஏற்றினார், நமக்கு பதிலாக பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அவர் மேல கொடுத்தார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ தண்டனை அனுபவித்ததுனால நம்முடைய பாவங்கள் மேல தேவன் வச்சிருந்த கோபம் அனைத்தும் அவர் மேல் கொட்டி தீர்க்கப்பட்டு நாம தப்பிச்சோம். இப்போ இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பாவங்களை மூடிவிட்டார், பாவங்களை மன்னித்து விட்டார், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார், பாவ விமோச்சனத்தை உண்டு பண்ணினார், ரட்சிப்பை உண்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய பாவங்களை பார்க்காம இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய அக்கிரமங்களை அவர் அவர் எண்ணாம விட்டுறார், அவருடைய பாவங்களை அவர் எண்ணாம விட்டுறார். இது அநீதியானா? இல்லை, இது நீதி. ஏன்னா இதற்கான தண்டனையை ஒருத்தர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்? ஏற்றுக்கொண்டார். இதை தான் விசுவாசிக்க சொல்லி என்ன செய்யுது வேதாகமம் சொல்லுகிறது. அதை விட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஒரு பெரிய பாவ விமோச்சனத்தை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிரும்னு சொன்னால் கூட அந்த 1 கோடி ரூபாவை எப்படியாவது கடன் வாங்கியாவது பாவ விமோசனத்தை தேடுவதற்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்கிற ஒரு முக்கியமான லாஜிக், நீங்கள் மற்ற எல்லா மதங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு லைனாக வச்சுக்கோங்க. இஸ்லாம் மதம் சொல்லுகிறது கடவுளுக்கு முன்னாடி அவருக்கு விருப்பமான விஷயத்தை நீ செய்யணும். அப்படி நீ செய்யலை அப்படின்னா கடைசி நாளில் அவர் என்ன செய்வார்? ஜட்ஜ்மெண்ட் டேல அவர் குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்கியான்னு பார்ப்பார். நீ அப்படி வாழலைன்னு வச்சுக்கியே உன்னை அப்படியே தூக்கி நரகத்தில் போட்டுருவார். ஸோ நீ இன்று மரித்தால் நீ சொர்க்கத்தில் இருப்பாயான்னு ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து நீங்க கேளுங்க, அவன் சொல்லுவான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம், கடவுள் விருப்பப்பட்டால் நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னா அர்த்தம்னா தேர் இஸ் நோ என்ன இல்லை சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி. ஏன்? அவன் கடவுளுக்கு முன்பதாக கரெக்டாக தான் வாழ்ந்திருக்கானா இல்லையானா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் தெரியாது. ஸோ இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருவோம். அடுத்து நம்ம ஹிந்து மதத்தினுடைய முக்கிய கோட்பாடாகிய கர்மா, அதை எடுத்துக்கொள்வோம். கர்மா என்னது? ஒரு பூமராங். அது என்ன பண்ணும்? நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ என்ன செய்வ? அறுப்ப. இந்த ஜென்மத்தில் நீ செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குரிய பலனை அடுத்த ஜென்மத்தில் நீ அறுத்து கொண்டிருப்பாய். அடுத்த ஜென்மத்தில் நீ செய்கிற தவறுகளுக்கான பலனை அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ அறுத்து கொண்டிருப்பாய். இப்படியே நீ திரும்ப திரும்ப என்ன செய்து கொண்டிருப்ப? அந்த சைக்கிள் ஆஃப் மாயாக்குள்ள மாட்டிக்கொண்டே இருப்ப. நீ அதை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அதை விட்டு நீ வெளியே வரணும்னா அவங்க என்ன சொல்றாங்க? சில புண்ணியங்களை செய்யணும், சில புனஸ்காரங்களை செய்யணும், சில டிவோஷனல் மார்க்கங்களை நீ தெரிந்து கொள்ளணும். அதில் பலவிதமான யோகாக்களை வைத்திருக்கிறாங்க இல்லையா? ஹாத்த யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா இல்லையா? இந்த மாதிரி நிறைய யோகாக்களை வைத்திருக்கிறாங்க. உன் கிரியைகளின் மூலம், நல்கிரியைகளின் மூலம், புண்ணியங்களை செய்வதன் மூலம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க கர்ம யோகால. அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராமல். நீ என்ன பிறவி கடன் உடையவனா இருக்கிற அந்த கடமையை நீ என்ன செஞ்சு முடிச்சிரு, நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதாவது நீ பரமாத்மா அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஞான யோகா, ஞானத்தை தேடி போய் இமயமலையில போய் உட்காந்து என்ன செய், நீ தியானத்தை தேடி ஆழ்ந்த தியானம் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? பக்தி யோகா. பக்தி யோகா என்ன பண்ணுங்க? இஷ்ட தெய்வத்தை தெரிந்து கொள், ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கொள், ஒரு இஷ்ட தெய்வத்தை தெரிஞ்சு கொண்டு அந்த இஷ்ட தெய்வத்துக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுன்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹாத்த யோகான்னு சொல்றாங்க. இப்படி பல யோகாக்களை செய்வதன் மூலம் நீ என்ன செஞ்சிடலாம்? அதாவது உன் கிரியைகளினால
நீ செயல்களினால என்ன செஞ்சிடலாம், உன் பாவத்திலிருந்து விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த மாயாவிலிருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. புத்த மதம் என்ன சொல்லுகிறது, கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறது. அங்கே அடிபட்டு போகுது. சரி, இருந்தாலும் என்ன சொல்லுகிறது, ஆசையே அனைத்து தீமைகளுக்கும் காரணம். அப்ப ஆசையை நம்ம என்ன செஞ்சிடணும், அடக்கிடணும். ஆசை அடக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், நிர்வாண நிலையை அடைந்து விடலாம். அப்போ நம்ம இந்த மாய வலையிலிருந்து தப்பித்து இல்லுமினேட் ஆயிடலாம். நம்ம ஒரு புத்தராக என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். நம்ம அறிவடைந்தவர்களாக மாறிவிடுவோம். அவர் சோல் வில் பி லிபரேட்டட் அண்ட் செட் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் மாயா அப்படின்னு சொல்லி புத்த மதம் சொல்லுகிறது. இதுல என்ன பண்ணுனா, ஆசையை அடக்க வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே. அப்படி பார்த்தா அவங்க கோட்பாடு என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது. இப்படி இந்த உலகத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியை செய்வதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். பேசிக்கலி நாம் எல்லாரும் சின்ஃபுல் பை நேச்சர். நம்ம எல்லாரும் சுபாவத்தினாலே நம்ம எல்லாரும் யாரு, பாவி. சுபாவத்தில், அதாவது நாம் நன்மை செய்ய விரும்புவோம், ஆனா அதை விட அதிகமா தீமையை செய்வோம். இன்ஃபேக்ட் ஒரு நன்மையை செய்வதற்காக ஒரு தீமையை செய்வோம் இல்லையா. அப்படிதான் உலகத்துல சொல்றாங்க, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க. ஸோ ஒருத்தனுக்கு ஒரு நன்மை அடையணும்னா அதை இன்னொருத்தனை கொன்னு கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு தீமையை தான் நம்ம ஒரு மார்க்கமாக பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்நாட்கள் ஃபுல்லாக கணக்கு போட்டு பார்த்து நம்ம செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள கால்குலேஷனை போட்டு பார்த்தோம்னா நம்ம தீமையை தான் நன்மையை விட அதிகமாக செய்யக்கூடிய. ஏன்னா இயல்பிலேயே நாம் பாவ இயல்புடையவர்களாக இந்த பூமியில முதல் மனுஷன் ஆகிய ஆதாம் பாவம் செய்ததுனால் அந்த இயல்புடையவர்களாகவே நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எந்த கோட்பாடும் நம்ம லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வர முடியாது. கடவுளா பார்த்து நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு. அதனாலதான் கடவுளை தேடி போறாங்க பல பல மார்க்கங்கள்ல. ஆனா இங்கதான் ஒரு அற்புதமான நற்செய்தி, சுவிசேஷம் அப்படின்னு ரோமர்ல வாசிக்கணும். சுவிசேஷம் நல் செய்தி வேதாமத்துல இருக்கு. அது என்னது, இயேசு கிறிஸ்துவானவர். யார் அவரு, கடவுள் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார். மற்ற எல்லா மதங்களும் நீங்க கடவுளை தேடி போனோம். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், கடவுள் உன்னை தேடி வந்தார். வந்து என்ன பண்றாருன்னா, உன்னால முடியாதுன்னு இருக்கிற விஷயத்த அவர் பாவமே இல்லாதவராக இருக்கிறதுனால, ஒரு பாவமும் செய்யாதவராக இருக்கிறதுனால அவர் உன் பாவங்களை எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு உனக்கு பதிலாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து உன் பாவத்திற்கான விமோச்சனத்தை செஞ்சு முடிச்சிட்டார். இனி பாவ விமோச்சனத்தை நீ செய்ய வேணாம், அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், எனக்காக தான் அதை அவர் செஞ்சாருன்னு நீ என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சிம்பிள் விஷயம். ஏன்னா உனக்காக ஆல்ரெடி அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார். நீ செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அதை விசுவாசிச்சு முடிச்சிட்டேன்னா கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்றாருன்னு சொல்றாரு. இவ்வளவுதான் விஷயம். இல்ல பைசாக்கு பிரச்சனை இல்லை, காசு பணம் முக்கியம் இல்லை, எதுவுமே இல்லையே. இதைதான் வேதாகமம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி, இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி, இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினால இதுதான் மனுஷனுக்கு கிடைக்கிற கிருபை. இது கூலி இல்லை. நம்முடைய பாவத்தை அவர் கவனித்தார் என்று சொன்னால் 103ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம், நாம் செய்கிற தீமைக்கு தக்கதாக கடவுள் நம்மளை தண்டிக்கணும்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எத்தனை தடவை தான் சாகுறது. அதனாலதான் இது கூலி அல்ல, பாவத்தின் கூலி இருக்குது, அது பேர் மரணம். அதை ஜெயிக்கணும்னா பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது, நம்மளால முடியாது. அது யாராவது ஜெயிச்சார், யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நாம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, நீதி கிடைக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால். அப்ப அவருடைய நீதியினால நமக்கு என்ன கிடைக்குது, நீதி கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள்.